நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற சாரதிகள் அபாரம் செலுத்துவதற்கான முறையாக கௌபே இந்த வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. குருநாகல் தொடக்கம் அனுராதபுரம் வரையிலான 12 போலீஸ் நிலையங்களை மையமாக கொண்டு 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. போலீஸ் திணைக்களம், டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சு, போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சு ஆகியவற்றின் இணைந்த முயற்சியான கௌபே இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளதுடன் மேல் மாகாணத்தில் உள்ள அதிவேக வீதி உள்ளிட்ட அனைத்து வீதிகளையும் தொடர்புபடுத்தி செயற்பட உள்ளது. நாம் தொழில்நுட்பத் துறையை இணைத்துக் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது உங்களுக்கும் விசேடமாக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற குற்றச்சாட்டுகளை தவிர்க்க முடியும். போலீஸ் மா அதிபர் கூறியதைப் போன்று ஒன் ஸ்பாட் தண்ட பணத்தை செலுத்துவதன் ஊடாக எவராவது இந்த தவறுகளை மீண்டும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகும் அல்லது தவறிழைப்பதற்கான தூண்டுதல்களுக்கான வாய்ப்பு உள்ளது. ஒருபுறம் அரசாங்கம் வருமானத்தை ஈட்டுவது மட்டுமல்லாமல் வாகன விபத்துக்களை தடுப்பதும் தவறுகளை தடுப்பதும் இதன் நோக்கமாகும். எனவே எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு புள்ளிகள் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துவோம். மேலும் தவறுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களின் சாரதி அனுமதி பத்திரங்களை படிப்படியாக நிறுத்தி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுப்போம். இன்றைய தினத்தில் மேல்மாகாண போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எக்ஸ்பிரஸ் வீதிகளில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாம் 1000 தொலைபேசிகளை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். விசேடமாக லங்காபே நிறுவனமே இந்த தொலைபேசிகளை இலவசமாக வழங்கியுள்ளது. மொபிட்டல் நிறுவனத்தினால் 1000 சிம் கார்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த தொலைபேசிகளை நீங்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தொலைபேசிகளை வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். அங்கு இந்த நடவடிக்கைகள் சில காலங்கள் சென்ற பின்னர் சிறந்த நிலையிலுள்ள இப்போதைய தொலைபேசிகளை விட சிறந்த ஸ்மார்ட் தொலைபேசிகளை வழங்குங்கள். அப்போது இன்னும் அது இலகுபடுத்தப்படும். கொழும்பு போன்ற இடங்களில் ஸ்பாட் ஃபைன் அறவிடப்படுகின்றது. அவ்வளவிற்கு வெள்ளை கோட்டினை தாண்டுகின்றனர். பல குறைபாடுகளை செய்கின்ற சாரதிகள் உள்ளனர். அதனால் கைகள் உடையும் வரை தண்டப்பத்திரத்தில் எழுத வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. இது அறிமுகப்படுத்தப்பட்டமையால் அந்த விடயம் இல்லாமல் போகும். ஏனென்றால் அந்த இடத்திலேயே தண்டப்பணம் அறவிடப்படுவதால் தற்காலிக பத்திரத்தை வழங்க வேண்டிய தேவை ஏற்படாது அல்லவா?